பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகம். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்று கூறப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனமாக யோவேல் தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமாக இருக்குமா, அதை நம்மளால் சகிக்க முடியாதுன்னு சொல்லி இதிலே போடப்பட்டிருக்கு. அதே போல் அதே யோவேல் 2:31 என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கர நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது. ஏன் கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாள்? பெரிதும் பயங்கரமான நாள்னா, அவர் வரும்போது எல்லாமே சூரியன் இருளாயிரும், சந்திரன் ரத்தமாக மாறும்னு சொல்லி போட்டிருக்குல்ல. அது அவருடைய நியாய தீர்ப்பின் நாளாகி இருக்கும். சரிங்களா? அதே போல் அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, அவரை நம்ம நினச்சி அவரோடு கூட நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அதே போல் பிரசங்கி 12 என்ன போட்டிருக்குன்னா, 12:2 சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் உன் வாழ்க்கையில் நீ வாழ்வு பிரயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லியிருப்பார். நம்ம எப்படி இருந்தாலும் அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னால் நம்ம நினைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கர நாள் ரொம்ப கணக்கு கேட்கிற ஒரு நாளாக இருக்கும். அதே போல் இன்னொரு வசனம் என்ன இருக்குன்னா, மண்ணான தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பாததற்கு முன்னால் ஆவி தந்த தேவனுக்கு திரும்பாததற்கு முன்னால் நம்ம அவரை நினைக்கணும் வாழ்க்கையில் சொல்லி கற்றுத்தருது. அதே போல் இன்னொரு வசனம் எசேக்கியேல் 38:7 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கர நாள் வருதில்ல, அதனால நீ என்ன பண்ணு, ஆயத்தப்படு, உன்னோட கொண்ட கூட்டத்தை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி அது ஒரு எச்சரிக்கை துணியாக கொடுக்கப்படுது. ஏன்னா அவருடைய நியாய தீர்ப்பின் நாளுக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணுமா. அவர் எல்லாம் வச்சு கணக்கு கேட்கிறவராய் வருவார். வரும்போது நம்ம நிறைய அநேக மனுஷங்கனாலே தப்பு செய்கிறவங்க தான் சொல்லுவாங்க. பரிசுத்தமாக நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நிறைய மன்னிப்பையும் நிறைய இதை ஆண்டவர் தருகிறார் இப்போ உள்ள காலத்தில். ஆனால் நம்ம இன்னும் பார்க்க போனால் அத்திமரம் துளிர் விட்டு விடுகிற காலமாக இருக்குது. அத்திமரம் துளிர் விட்டு ஒரு தேசமாக மாறிக்கிட்டு. அத்திமரம்னா எது? இஸ்ரவேல் தேசம். அது வசந்த காலமாக மாறிக்கிட்டு வருது, அந்த துளிர் விட்டு வருகிறது. அந்த நாள் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் கூட நம்ம ஆயத்தமாக இருந்து நாமும் அவர் கூட சேர்ந்து எங்கே போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. நம்ம ஆயத்தப்படுவோம். தினமும் நம்ம ரட்சிக்கப்படணும். அனுதினமும் ரட்சிக்கப்படுபவனே அந்த இதில் மீட்கொள்ளப்படுவான்னு சொல்லியிருக்கு. ஆனால் நான் அனுதினமும் முடிவு பரியந்தமும் நம்ம நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி ஒரு இடத்துல ஆண்டவர் கற்றுத் தருகிறார். நம்ம ஆயத்தப்பட்டு தினமும் ரட்சிக்கப்படணும். தினமும் நம்மளுடைய பாவத்தை, நம்மளுடைய அநேக மீறுதல்கள், ஏதாவது ஒரு தப்பு நம்ம பண்ணி தான் ஆகும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம மன்னிப்பு கேட்டு மீண்டும் நம்ம மனம் பொருந்தி அவரோடு கூட நம்ம வாழும்போது அவர் தான் எல்லாவற்றையும் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.